விஜயகாந்த் காலத்து தேமுதிக தான் இப்போதைய தேமுதிகவா? தேமுதிக கேட்கும் இரட்டை இலக்க தொகுதிகளை கொடுப்பதற்கு இரு கூட்டணியும் தயாராக இல்லைதான். ஆனால் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டுவர இரு திராவிட கட்சிகளுமே விரும்புகின்றன. 2006 அதிமுகவின் தொடர் ஆட்சி கனவை தகர்த்தது, 2011 அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்தது, 2016 திமுகவின் வெற்றி வாய்ப்பை திசை திருப்பியது என கடந்த காலத்தில் தேமுதிக முக்கிய சக்தியாக இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில்தான் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது தேமுதிக. போட்டியிட்ட 60 தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமாகவே 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் இந்த தேர்தலில் விஜய் எனும் பிம்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு தொகுதியில் 100 முதல் 500 வாக்குகள் கூட வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் சூழலில் தமிழ்நாடு முழுவதும் பரவலான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் தேமுதிக இந்த இடத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றும் கூட கிராமப்புறங்களில் விஜயகாந்த் முகத்தையோ அல்லது அவரது பெயரையோ பச்சை குத்தி இருக்கும் மனிதர்களை பார்க்க முடியும். அத்தகைய மனிதருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு, சமீபத்தில் நிகழ்ந்த அவரது மரணம், தேமுதிகவுக்கு சமூக ரீதியில் இருக்கும் பலம் போன்றவை 2026 தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றே அக்கட்சியினர் கருதுகின்றனர். மறுபுறம் தாவேக ஆட்டக்குலைப்பாளராக இருந்து முடிவுகளை மாற்றியமைக்குமா அல்லது தேர்தல் முடிவுகளையே சீர்குலைக்குமா என்ற கேள்வி பொதுவெளியில் அப்படியே இருக்கிறது. அப்படி சீர்குலைப்பாளராக இருந்து தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற கட்சிகள் ஆட்சியிலும் பங்கு கோர முடியும். அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியும் தேமுதிகவும் உஷாராக இருக்கின்றன. எனவேதான் காங்கிரஸ் முடிவுக்காக தேமுதிக காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் 234 தொகுதிகளிலும் விருப்ப மனுக்கள் பெற தொடங்கி இருக்கிறது தேமுதிக. அதோடு பிப்ரவரி 17 கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரும் என்று அறிவித்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடி எங்கள் கூட்டணியை நாங்கள் இறுதி செய்வோம். இங்கு 5 கேள்விகள் இயற்கையாகவே எழுகின்றன. 1. இரு கூட்டணிகளும் தேமுதிகவை விரும்புகின்றன. எந்த கூட்டணிக்கு சென்றால் தேமுதிகவுக்கு பலம்? 2. காங்கிரஸ் நிலைப்பாட்டுக்கு தேமுதிக காத்திருக்க வேண்டிய தேவை என்ன? 3. இரு கூட்டணியிலும் பேச்சுவார்த்தை என்ற விமர்சனத்தை எப்படி புரிந்து கொள்வது? 4. விஜய் எனும் ஃபேக்டர் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? 5. இந்த தேர்தலில் தேமுதிகவின் சாய்ஸ் எந்த கட்சியாக இருக்க போகிறது?